வணக்கம். அன்புடன் டி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சன்னா மசாலா தான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, தோசை, சாதத்துக்கு கூட ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம சன்னாவை நல்லா ஊற வச்சுக்கணும். ஓவர் நைட் சோக் பண்ண விடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 6 hours ஆகுது நல்லா சோக்காகி ஊறணும். அப்போ தான் இந்த அளவுக்கு வரும். அப்புறமா நம்ம அதை குக்கரில் ஆட் பண்ணி கிட்டத்தட்ட 6 விசில் விடணும். அதுக்கு நான் ஒரு டிப் சொல்லித்தரேன். இந்த மாதிரி சோடா பவுடரை ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லா கடலையும் ஈவனாக வேகும். நம்ம 6 விசில்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த கேப்பில் நம்ம அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம மிக்ஸி ஜாரில் 1 வெங்காயம், 1 தக்காளி, அதுக்கப்புறமா 2 க்ரீன் சில்லி, அப்புறம் 5-6 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பேஸ்ட் நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். அந்தளவுக்கு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக கோகனட் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ எல்லா ஸ்பைசஸும் நம்ம ஒன்று ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஜாதி பத்திரி, அப்புறம் 2 to 3 கிராம்பு, அப்புறமா 3 ஏலக்காவை இடித்து சேர்த்துருக்கேன். அப்புறமா ஒரு சின்ன துண்டு நட்சத்திர சோம்பு, அதுக்கப்புறமா பட்டை, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் 1 வெங்காயமும் 1 தக்காளியும் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு பவுடரை ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு சில்லி பவுடர், அதுக்கப்புறம் டர்மரிக் பவுடர், அப்புறமா கொத்தமல்லி பவுடர், அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக சோலை மசாலா, இது கண்டிப்பாக ஆட் பண்ணணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் உள்ளே ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு லிட் போட்டு மூடி குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அவிச்சு வச்சுருக்க சன்னாவையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு திருப்பியும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் போட்டு மூடி நெக்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது மசாலா நல்லா கொதிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணணும்னா மல்லி இலையை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, செம்ம டேஸ்டியான சன்னா மசாலா ரெடி. அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டா கூட இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அப்படியே நம்ம அன்புடன் டி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.